வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். கோவிட் தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவோம், கைமுகம் கழுவுவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், தயக்கமின்றி கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வோம், பாதுகாப்பை உறுதி செய்வோம். தலைப்புச் செய்திகள். மகளிர் சக்தி மூலம் சமுதாயத்தில் பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் தற்போது அரசுக்கு இல்லை என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார். தமிழகத்தின் அனைத்து நூலகங்களும் மேம்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மகளிர் சக்தி மூலம் சமுதாயத்தில் பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஆத்ம நிர்பார் நாரி சக்தி சே சம்வாத் இயக்கத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுவினருடன் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், மகளிருக்கு ஆளுமை வழங்குவதால் ஒவ்வொரு குடும்பமும் வலுவடையும் என்று குறிப்பிட்டார். கோவிட் சூழலில் மகளிர் சுய உதவி குழுக்கள் அளப்பரிய பணிகளை மேற்கொண்டதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாட்டில் உள்ள 42 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகளில் 55% மகளிரின் பங்களிப்பு உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். தேசிய வாழ்வாதார இயக்கம் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்திலிருந்து பிரதமரிடம் உரையாற்றிய திருமதி ஜெயந்தி, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் மூலம் பிளாஸ்டிக் மறுசுழற்சிக்கான யோசனைகள் உதித்ததாக குறிப்பிட்டார். இந்நிகழ்வின் போது 1625 கோடி ரூபாய் நிதியுதவியை 4 லட்சம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பிரதமர் விடுவித்தார். மேலும் பிரதமரின் சிறு உணவு பதப்படுத்துதல் தொழில்களுக்காக 25 கோடி ரூபாயும், விவசாய உற்பத்தி அமைப்புகளுக்காக 4 கோடி ரூபாய் நிதியும் பிரதமர் விடுவித்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மகளிர் சுய உதவி குழுவினரின் வெற்றி நிகழ்வுகளை உள்ளடக்கிய புத்தக தொகுப்புகளையும் பிரதமர் வெளியிட்டார். தமிழக அரசு நிதி சுமையில் இருந்த போதிலும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் எதுவும் தற்போது இல்லை என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் பேருந்து போக்குவரத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை எவ்வளவு நஷ்டத்தை சந்திச்சாலும் கூட மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பெண்களுக்கு இலவசம் நல்ல காரியங்கள்லாம் போக்குவரத்து துறையில் நடைபெற்று இருக்கு. நிதி சுமையை பற்றி இப்ப நாங்க கவலைப்படல. அரசாங்கமே நஷ்டத்தை தாங்கி கொண்டு மக்கள் நலனை தான் தன்னுடைய தலைவி பார்க்க சொல்லியிருக்காரு. பஸ் கட்டணத்தை உயர்த்துவது என்பது இப்பொழுது இல்லை. தமிழ்நாட்டில் 10 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக 125 நிறுவனங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக இது தொடர்பான வழிகாட்டு நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. 2021-22 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதி அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் நாளை பேரவையில் தாக்கல் செய்கிறார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையாகும் இது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பேப்பர் இல்லா பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவையில் முதல் முறையாக விவசாயத்திற்கான தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே இந்த கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை நடைபெறுகிறது. அதேபோல் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் நாளை மாலை சென்னையில் கட்சியின் தலைமை கழகத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நிதித்துறை வல்லுநர்களிடம் கலந்தாலோசித்து சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிப்படைத் தன்மைக்காகவே வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேசிய கோவிட் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் இதுவரை 52 கோடியே 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் முதல் முறையாக இந்த தொற்றிலிருந்து மீள்பவர்களின் விகிதம் 97.45% இன்று உள்ளது என்று அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
தமிழ்நாட்டில் அனைத்து நூலகங்களும் மேம்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட நூலகங்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறியப்படுவதாக குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்று அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நூலகம் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும், அதற்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் ஒவ்வொரு சிஓவிடமும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட லைப்ரரி ரிலேட்டடாக அங்க இருக்கின்ற கட்டிடங்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது, இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்றது என்கின்ற ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். நூலகத்தை எப்படியெல்லாம் நாம் மேம்படுத்தலாம் என்ற வகையிலே அதை கேட்டார் போல் அதை சரி செய்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். இதனிடையே தேசிய நூலக நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், புத்துலக கனவுக்கு வழிகாட்டுபவை புத்தகங்களே என குறிப்பிட்டுள்ளார். வாசிப்பு நமது சுவாசிப்பாகட்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று செலுத்தப்பட்ட GSLV F-10 ராக்கெட்டின் இயக்கம் திட்டமிடப்படி வெற்றி பெறவில்லை. அதிகாலை மணி 5:43க்கு விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த ராக்கெட்டின் முதல் 2 கட்ட நிலைகள் இயல்பாக இருந்த போதிலும் கிரையோஜெனிக் உயர்நிலை உந்து சக்தி திட்டமிட்டபடி நடைபெறாமல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் கூறியிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோ தலைவருடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். GSLV F-10 ராக்கெட் மீண்டும் விண்ணில் செலுத்தப்படும் என்று பின்னர் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடிய 75 தலைவர்களின் இடங்களுக்கு பிஜேபி சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1104 இடங்களில் மாணவ மாணவிகள் கொடியேற்ற பிஜேபி ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். வரும் 16, 17, 18 தேதிகளில் மக்கள் ஆசி வேண்டி யாத்திரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தலைமையில் நடைபெறும் என்றும் இந்நிகழ்வு கோவையில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். திமுகவின் 100 நாள் செயல்பாடுகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், 6 மாதத்திற்கு பின்னர்தான் செயல்பாடுகள் பற்றி பேச முடியும் என்று குறிப்பிட்டார். மாநிலத்தில் IAS, IPS அதிகாரிகள் நியமனம் சிறப்பாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிஜேபி தயாராகி வருவதாக கூறிய அவர், அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபி தொடர்வதாகவும் தெரிவித்தார். தகுதி போட்டியில் தேர்வாகியும் பெண் என்பதால் சர்வதேச போட்டியில் பங்கேற்க முடியாமல் புறக்கணிக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நாளைக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை இன்று விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன், தடகள போட்டிகளில் பெற்றுள்ள பதக்க விவரங்களை மனுதாரர் இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை நாளை வரை ஒத்திவைத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகளின் ஊதியத்தை மாநில அரசே வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், பல்கலைக்கழகங்கள் கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் அவற்றின் எதிர்காலம் கருதி 200 கோடி ரூபாய்க்கு மேலான நிலுவைத் தொகைகளை அரசு வழங்க வேண்டும் என்று கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்ரேயா சிங் இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் பொட்டிபுரம் குப்பனா சாரிப்பட்டி கிராமத்தில் கோவிட் தொற்றால் பெற்றோரை இழந்த சிறுவனுக்கு நிவாரண உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதிக்கான பத்திரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு முரளிதரன் இன்று வழங்கினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்தில் 28 யானைகளுக்கு சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்திய அணியில் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயம் காரணமாக இங்கிலாந்து அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்டூவர்ட் பிராட் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆகியோர் இதில் இடம்பெற மாட்டார்கள் என தெரிகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8603 கனஅடியாக இன்று குறைந்தது. அணையின் நீர்மட்டம் இன்று 73.37 அடியாக காணப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் சக்தி மூலம் சமுதாயத்தில் பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் தற்போது இல்லை என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார்.
அனைத்து நூலகங்களும் மாநிலத்தில் மேம்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் பிற்பகல் 3:30 மணிக்கு இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.